ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து 11th ஸ்டாண்டர்ட் புக். நம்ம என்னெல்லாம் பெண்டிங் வச்சோம், ஆக்சுவலாக அது பெண்டிங்னு சொல்ல முடியாது, நம்ம பழைய புக்கில் எல்லாமே முடிச்சிட்டோம், எதுவுமே வந்து நம்ம விட்டு வைக்கல. பட் இந்த முறை புக் சேஞ்ச் பண்ணியிருக்கனால ஒரு சில லெசன்ஸ் எல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு இருக்காங்க, ஒரு லெசன்ஸை ஆட் பண்ணியிருக்காங்க. அதனால் நம்ம அப்பப்போ நம்ம சேனலை ஷேர் பண்ணுவோம்ல, என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்க பழைய லெசன்ஸ் அதெல்லாம். ஸோ அதில் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஒரே நண்பன் அப்படிங்கிற விரிவானம் தான். இது ஒரு விரிவானம், ஒரு ஸ்டோரி. ஆக்சுவலாக 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து இப்போ 11th வந்திருக்கோம். உங்களுக்கு எல்லாருமே அப்படி தான் வருவோம். ரொம்ப ஈஸிங்க. இந்த ஜெயகாந்தன் ஐயா அவருடைய ஸ்டோரி வந்து நீங்கள் 10th படிச்சிருப்பீங்க, தர்க்கத்திற்கு அப்பால் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த லெசனில் ஒரு பாதி வந்து அவர் என்ன புக்ஸ் எழுதியிருக்காரு, என்ன மாதிரி நூல்கள் எழுதியிருக்காருன்னு சொல்லிட்டு அவரை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நீங்கள் அதில் படிச்சிருப்பீங்க. ஸோ அதே அப்படியே இங்கே கண்டினியூ பண்ணியிருக்காங்க, ஸ்டோரி மட்டும் மாற்றிருக்காங்க. அந்த ஸ்டோரியை மட்டும் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம், மீதி விஷயம்லாம் உங்களுக்கு ஈஸி தான். முதல்ல நம்ம ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பொதுவாகவே ஜெயகாந்தன் ஐயா அவர்களுடைய ஸ்டோரி எல்லாமே வந்து கண்ணுக்கு விருந்தாகவும் காதுக்கு குளிர்ச்சியாகவும் இருக்கும்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது 100க்கு 100 உண்மை. வாங்க பார்க்கலாம். ஒரே நண்பன். ஸோ காந்தன் அவர்களுடைய கதை. பொதுவாகவே அவருடைய கதைகள் எல்லாமே ரொம்ப தத்ரூபமாக இருக்கும். என்ன வாழ்க்கையில் நடக்குதோ அதை அப்படியே ஸ்டோரியாக கொஞ்சம் மாடுலேஷன் பண்ணி கொடுத்துருப்பாரு. இவரை பற்றின டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிறு கதை தொகுப்பு, புதினங்கள் இதெல்லாம் இந்த டிஎன்பிஎஸ்சி இதிலெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கொஞ்சம் அதெல்லாம் பார்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும். இவர் எழுதின படங்கள், இவரை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி 10th படிச்சுட்டு வந்திருப்பீங்க. ஸோ முதல்ல நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த கதையை உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். இப்போ ஷார்ட்டாக ஒரு விஷயத்த சொல்லிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து லைன் பை லைனாக ரீட் பண்ணி கூட படிச்சுக்கலாம். ஷார்ட்டாக சொல்லணும். இப்போ ஒரு நண்பன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம். பொதுவாகவே நம்ம கேர்ள்ஸை விட பாய்ஸ் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நல்லா பிடிச்சி வச்சுப்பாங்க. ஜென்ரலாகவே அப்படி தான். ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் அவன் கூட இப்போ வரைக்கும் என்னால் ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ண முடியுது அப்படின்னா அது பாய்ஸால் முடியும். கேர்ள்ஸ்க்கு வந்து அது முடியாது, ஒரு சில சிச்சுவேஷனால் அது கட் ஆயிரும். அதே போல் ஒரு ஸ்டோரி இந்த கதையில். அதாவது சந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர், வேணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர். ஓகேங்களா? இவங்க 2 பேர் தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ். இவங்க 2 பேருக்குள்ள நடக்கிற ஒரு குட்டி இன்சிடென்ட். அது ரொம்ப பெரிய விஷயம், ஆனால் அது ஷார்ட்டாக நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக சந்திரன் அப்படின்றவர் அவருக்கு வந்து ரொம்ப, அதாவது அவர் வந்து பள்ளியில் ஒரு கல்லூரியில் சேர்ந்த முதல் ஆண்டிலேயே அவருடைய படிப்புக்கும் வளர்ப்புக்கும் பொறுப்பாக இருந்த மாமாவையும் இழந்துவிட்டு கல்லூரி படிப்பை நிறுத்தி விடுவதாக. யார் இந்த கேரக்டர் நேம் முக்கியம். சந்திரன் அப்படின்றவருக்கு அவங்க யாரும் இல்லை, அவங்க மாமா தான் படிக்க வச்சிருக்காரு. ஸோ அந்த படிப்புக்கு காரணமாக இருந்த அவருமே வந்து இறந்து போகிறாரு. இறந்து போனதுக்கப்புறமா நமக்குன்னு இருந்த ஒருத்தர் இறந்து போயிட்டா நமக்கு யார் ஃபீஸ் கட்டுவா, நம்ம சாப்பிட்றது, நம்ம இருக்கிற இடத்துக்குலாம் யார் காசு கொடுப்பா, சரி அப்போ நம்மளும் படிப்பை நிறுத்திடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஒரு நேரத்தில் சந்திரனுடைய அவருடைய ரூமில் ஒரு நண்பன், நிறைய பேர் இருப்பாங்க பொதுவாக ஃப்ரெண்ட்ஸ்னால், அந்த நண்பன் ஒரு விஷயம் சொன்னார். சந்துரு, நீ என்னோட இந்த ரூம்லயே இருக்கிறதுல எனக்கு நிறைய சந்தோஷமா இருக்கு, பெருமை தெரியுமா, ஏன்னா நீ வந்து படிப்பை விட்டுட்டு போறது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நீ இங்கேயே தொடர்ந்து படிக்கணும், ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்றதுக்கு நான் கண்டிப்பா உனக்கு உதவியா இருப்பேன் அப்படின்னு சொன்னவர் வேணும். இந்த விஷயத்த கேட்டனே சந்திரனுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா அந்த சொந்தக்காரங்களே வந்து வேணாம், நான் உன்னை பார்த்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற இந்த காலத்துல நம்ம ஃப்ரெண்டு வந்து நீ இங்கேயே இரு, எங்கேயும் போவாத, நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன போது அவருக்கு ஒண்ணுமே புரியல. இவ்வளவு நாள் இந்த வேணு இவருடைய அன்பை தெரிஞ்சுக்காம நம்ம இவ்வளவு நாள் இருந்துட்டோம், உன்னுடைய அன்புக்கு ரொம்ப நன்றி, என்ன உதவி கேட்கறதுனே எனக்கு புரியல, எவ்வளவு நாள் எங்க மாமாவுக்கு சுமையா இருந்தேன், அவரும் போயிட்டாரு, இன்னொருத்தர் சுமக்க வேண்டிய சுமைதான் நான் அப்படின்னு நான் என்ன அப்படி இருக்க போது நட்புன்ற பேர்ல என்ன நீ இப்ப சுமக்க ரெடி ஆயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொதுவாகவே நமக்கே எடுத்துக்கோங்களேன், நமக்கு யாருமே இல்லைன்ற பட்சத்துல நம்ம ஃப்ரெண்ட் வந்து நம்மளை பார்த்துக்கிறேன்னும் போது நமக்கு ஒரு மாதிரி ஃபீலிங் ஆயிடும்ல. அது மாதிரி அவரும் ஃபீலிங் ஆயிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் சந்துரு, உதவ சக்தி உள்ளவனுக்கு உதவி செய்யறது சுமையா ஆகாது, நீ என் உதவியை ஏத்துக்கணும் அப்படின்றது தான் நான் நினைச்சுக்கிறேன்.
அதாவது சந்திரனுக்கு என்ன சொல்வதுன்னே தெரியல, ஐயோ இவ்வளோ பெரிய உதவியாச்சு அப்படின்னு. அதன் பிறகு வேணுவும் சந்திரனும் ஒரு சக வகுப்பினர் அப்படின்றது மட்டும் இல்லாமல் ஒரே மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்னா அப்படி தானே, நம்ம ஒரே கிளாஸில் படிக்கிறோன்றதை விட நம்ம ஃப்ரெண்டு கூட நம்ம ஒரே ரூமில் இருக்கோன்னும் போது நிறைய விஷயத்த ஷேர் பண்ணிப்போம். ஒரே தட்டில் சாப்பிடுவோம், ஒன்றாவே இருப்போம், எங்கே போனாலும் அவங்கள கூட்டிகிட்டு போயிடுவோம், என்ன வாங்கினாலும் அவங்களுக்கும் சேர்த்து வாங்குவோம், ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா கூட அவங்களுக்கு சேர்த்து தான் எல்லாமே பண்ணுவோம். ஸோ அந்த அளவுக்கு இவங்க ஒரு மாதிரி ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. ஒரு முறை கை கடிகாரம்னா வாட்ச், ஓகேங்களா, எல்லாருக்கும் தெரியும். வேணுவுக்கு ஊரிலிருந்து 400 ரூபாய் அனுப்பியிருந்தாங்க. ஆனால் 200 ரூபாய் விலையில் 400 ரூபாய் வச்சுக்கோ, நீ வாட்ச் வாங்கிக்கோன்னு சொல்லி அனுப்பும் போது இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா 200 ரூபாய்க்கு ஒரு வாட்சும் இன்னொரு 200 ரூபாய்க்கு இன்னொரு வாட்சும் வாங்கி அவருக்கு கொடுத்துருக்காரு. இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தயக்கமாயிட்டு இருந்தாலும் அவர் இல்லை நீ வாங்கிக்கணும் அப்படின்னு வேணு ரொம்ப கட்டாயப்படுத்தினால சந்திரன் அந்த பரிசை வாங்கிக்கிட்டார் அப்படின்னே சொல்லலாம். படிப்பு முடிந்து கல்லூரியை விட்டு வெளியே வந்தபோது வேணுவை அவனது தகப்பனார் மதுரையில் புதிதாக ஏற்படுத்தியிருந்த தொழிற்சாலையில் வரவேற்றது. அப்போ வேணுவும் சந்திரனும் பிரிஞ்சுட்டாங்க. ஏதோ ஒரு வேலை காரணத்துக்காக பிரிஞ்சுட்டாங்க. ஒருத்தர் பார்த்துக்கிறது இல்லை, பேசிக்கிறது இல்லை. சந்திரன் உலகம் எப்படி இருக்கிறது என்று சொல்லத்தான் அவனுக்கு தெரியுமே அல்லாது இந்த உலகத்துல எப்படி இருக்கணும் அப்படின்றது சந்திரனுக்கு வாழ தெரியல. அதாவது தனியா, அதாவது ஃபர்ஸ்ட் மாமாவோட அடைக்கலத்துல இருந்தாரு, அதுக்கப்புறம் வேணுவோட அடைக்கலத்திலேயே இருந்து அவருக்கு தனித்து வாழ தெரியல அப்படின்ற மாதிரி ஆயிட்டார். அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவரால் அவன் தயக்கத்தை புரிந்து கொண்ட வேணு உதவி கேட்பின் நட்பின் உரிமை இதில் கேவலம் என்று நினைக்கவோ வெட்கப்படவோ நியாயமில்லை. அப்படி இருந்தால் அந்த நட்பு முழுமையாய் இன்னும் வளரவில்லை என்று அர்த்தம். அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னா, இவருக்கு வேலை தேவை, அந்த வேலை வேணும் அப்படின்னு ஒரு தயக்கத்தோட கேட்டிருக்காரு. அதுக்கு சந்திரன் என்ன பதில் சொல்லியிருக்காரு, வேணு சந்திரன் கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ பயப்படவே வேணாம், எதுனாலும் என்கிட்ட கேளு, நட்புக்குள்ள கூச்சப்படக்கூடாது, அப்படி பட்டா நம்மளுடைய நட்பு முழுமையாகலன்னு அர்த்தம் அப்படின்னு சொன்னப்போ அவர் சொன்னார். சில நாட்களுக்கு பிறகு வேணு உற்சாகத்தோடு சந்திரனிடம் சொன்னான், எங்க அப்பாவுக்கு சிநேகிதர் ஒருத்தரை இன்னைக்கு தற்செயலாக பார்த்தேன். எங்க அப்பாவோட ஃப்ரெண்டை ஒருத்தர் பார்த்தேன், அவர் ஒரு பெரிய பத்திரிக்கை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய முயற்சியில பண்ணிட்டு இருக்காரு. உனக்கு தகுந்த வேலையும் அதுதான், நீ பத்திரிகை ஆசிரியரா ஆகணும்னு தானே நீ ஆசைப்பட்ட, அப்படி ஒரு நல்ல வேலை வந்திருக்கு, இந்த மாசமே உனக்கு வேலை கிடைச்சணும் என்று வேணு தன் முயற்சியின் வெற்றியை குதூகலத்துடன் தெரிவித்ததை கேட்கும் போது சந்திரனுக்கு முதலில் ஒருவித பயம். அதே சமயத்தில் தான் ஒரு எழுத்தாளராகவும் பத்திரிகை ஆசிரியராகவும் மாற போக போறோம் அப்படின்றத நினைச்சு அவருக்கு ஒரு மகிழ்ச்சியாகவும் இருந்தது. அதன் பிறகு 5 வருஷங்கள் இருவரும் மாதத்திற்கு ஒரு முறை மட்டுமே கடிதம் எழுதுவாங்க. ஒருத்தர் பேசிப்பாங்க. வேணு சந்திரனின் கட்டுரைகளை படித்து, அதாவது வேணு சந்திரனுடைய கட்டுரையை படிச்சு, நம்ம நண்பன் இது எழுதுனது அப்படின்ற மாதிரி. தொழில் விஷயமாக சென்னைக்கு வரும்போதெல்லாம் சந்திரனை அழைத்து தான் சுத்துவார். சந்திரன் வேண்டாம் என்று கேட்காமல் 100 200 செலவுக்கு தந்து செல்வார். வேணா எனக்கு வேணும்னு நான் நம்மளே கூட நம்ம யாரோ ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறோன்னா அவங்க நம்மக்கிட்ட வேணும்லாம் கேட்க மாட்டாங்க. அவங்களுடைய சூழ்நிலை, அவங்க இருக்கிற இடம், அவங்க சிச்சுவேஷன் இதெல்லாம் பார்த்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம கையில் இருக்க காசு கொடுத்துட்டு வருவோம், அந்த மாதிரி. ஆனால் வேணு அனுபவிக்கும் வசதிகளை எல்லாம் எவ்வித பொறுப்பும் சிரமங்களும் இல்லாமல் தான் அவனது நண்பனாய் இருந்தால் மட்டும் அனுபவித்து கொண்டிருப்பதாய் பல முறை எண்ணியிருக்கிறான் சந்திரன். அதாவது அவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப், அவன் ரொம்ப வசதியானவன், அந்த வசதியான ஒரு பையனை நம்ம ஃப்ரெண்டாக வச்சுக்கிறது நமக்கு நல்லபடியாக இருக்குது, ஏன்னா நமக்கு தேவையானதெல்லாம் அவன் கொடுத்துட்றான் அப்படின்ட்டு. போன மாதம் பத்திரிகை உரிமையாளருக்கும் சந்திரனுக்கும் கடுமையான அபிப்பிராய பேதம் பிறந்தது. 2 பேருக்கும் சண்டை. ஸோ இங்கிருந்து தான் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. சார் போதும், எழுத்தாளர்களை பற்றியும் எழுத்தை பற்றியும் உங்களது மேலான அபிப்பிராயத்தை தெரிந்து கொண்டேன். இந்தாங்க எனது ராஜினாமா அப்படின்னா, நான் இந்த வேலையை விட்டு போறேன் அப்படின்னு அர்த்தம், நான் ரிசைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா அவர் எடுத்து கொடுத்துட்டு போயிட்டார். வேலையை விட்ட பின் 2 கடிதங்கள் எழுதினான் வேணுவுக்கு. அதாவது வேலை விட்டுட்டேன் அப்படின்றத சொல்லி 2 தடவை 3 தடவைக்கு மேலே
வேணுவுக்கு கடிதம் எழுதியிருக்கார். அந்த 2 கடிதங்களுக்கும் அவன் பதில் பெறாதது ஒரு அதிசயம்தான். அப்போ வேணு கிட்ட இவர் சொல்லியும் வேணு அதுக்கு தகுந்த பதில் கொடுக்கல. என்னடா இது, நம்ம ரூம்லயே நீ இருந்துக்கோ அப்படின்னு சொன்னவர், சாப்பாடுலேருந்து எல்லா செலவையும் பார்த்துக்கிட்டவர், தனக்கு ஒரு கை கடிகாரம் வாங்கினா இவனுக்கும் சேர்த்து வாங்குறவர், தேவையே படாத போதெல்லாம் காசு இருந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொன்ன வேணும் இப்போ தனக்கு வேலை போயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சும் கடிதத்தில் படிச்சும் பதில் வராதது என்னன்றது புரியல அப்படின்றது ரொம்ப அதிசயமா இருந்தது. அப்புறம் அவர்கிட்ட வெறும் 15 ரூபாய் இருந்தது. அதோட மதுரைக்கு போனார். மதுரை ஜங்ஷனை விட்டு வேணுவின் வீட்டிற்கு போகாமல், அப்போ மதுரையில் தான் வேணு இருக்காரு, அங்கே போகாமல் நேராக அவருடைய ஆஃபீஸ்க்கு போயிருக்காரு சந்திரன். வரவேற்பறையில் இருந்த பத்திரிகையை புரட்டி கொண்டு வெகு நேரமாக உட்கார்ந்திருந்தாது. அப்புறமா ஒரு பியூன் வந்து இவரை கூப்பிட்டார். மனசில் ஏற்பட்ட சலனங்களை மறைத்து கொண்டு நட்பு முறையில், அதான் அவருக்கு 2 தடவை பதில் சொல்லலைல்ல, இருந்தாலும் ஓகே என்னப்பா வேணும், என் 2 லெட்டருக்கும் நீ பதில் போடலையே, அதான் நேர்லேயே உன்னை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொன்ன உடனே இவருக்கு வேணுக்கு ஒன்றும் புரியல. அது நம்மளை ஒருத்தவங்க பார்த்தோன்னே எக்ஸைட்மெண்ட் ஆகிறதுக்கும் ஐயோ இவன் போய் வந்துட்டானா அப்படின்ற ரியாக்ஷனையும் நம்மளால் பார்த்தோன்னே புரிஞ்சுக்க முடியும். அப்போ வேணுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு இது இருந்தது. ஓ அப்படியா, எனக்கு நேரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயற்கையான ஒரு வரவேற்பை வேணு சந்திரனுக்கு கொடுத்தாரு. இந்த ஒரு புதிய மாற்றத்தை சந்திரனால புரிஞ்சிக்கவே முடியல. நம்ம வேணுவா இது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஒருத்தருக்கு பேசிக்கல. அப்புறம் சந்திரன் அவரே வாலண்டியர் சொன்னாரு. சந்திரன் வேணுவை பற்றியே யோசித்தான். என்ன இது, மனித குணங்களை எத்தனை ஆச்சரியமாக திடீர் மாற்றம் வருகின்றன. என்னடா இவ்வளோ நாள் இப்படி இருந்தவன் இப்ப பேசக்கூட மாட்டானே, நம்ம என்னன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தார். இவர் ஓப்பனாவே கேட்டாரு, வேணும் அந்த வேலையை விட்டது உனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சோம். எழுதியிருந்திய லெட்டர்ல அப்படின்னு சொல்லிட்டு வேணு சொன்னாரு. புத்தியை கொண்டு வேலையை செய்கிறவன் எந்திரமாகிவிட முடியுமா என்று ஒரு படத்தான் சந்திரன். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி சொல்ல வரியா அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு பெருசாவே இல்லை. 1.5 மணிக்குள் நான் வீட்டுக்கு புறப்படும், அதாவது எனக்கு வேற ஒரு கமிட்மெண்ட் இருக்கு, நான் போகணும் அப்படின்றத வேணு சொல்லவே சந்திரனுக்கு ஒண்ணுமே புரியல. சரி ஓகே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அப்படியே ஒரு மாதிரி விட்டு விலகுறாருன்றதா அவருக்கு புரிஞ்சிருச்சு. எனக்கு ஒரு 200 ரூபாய் பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மனசுல ஒரு கில்ட்டி ஃபீல் இருக்குல்ல, அப்படி கேட்டாராம். அப்போ கேட்ட உடனே வேணும் என்ன சொன்னாரா, என்கிட்ட இப்ப பணம் இல்லையே, இன்னொரு நாள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எழுந்து போயிட்டாராம் வேணும். இந்த மாற்றத்தை பார்த்தோன்னே எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு காக்கி பையுடன் வந்து கொண்டிருந்த சந்திரனுக்கு உலகமே வெளி மயக்காய் தோன்றியது. ஒண்ணுமே புரியல அவருக்கு. என்னடா இது, இவனா அது நமக்கு வேலை போச்சுன்றதுனால நம்மளை ஒதுக்கி வைக்கிறானா, அப்ப பணம் இருந்தாதான் நம்மளை மதிப்பாங்களான்ற அந்த அளவுக்கு ஒரு தாட் அவருக்கு வந்துருச்சு. காரில் ஏறிக்கொண்ட வேணும் சந்திரனின் முகத்தை பார்க்கவே இல்லை. பர்ஸ்ல இருந்து 2 10 ரூபாய் நோட்டுகளை எடுத்து காருக்கு வெளியே நீட்டிருக்காரா. ஊருக்கு போக பணம் இருக்கான்னு கேட்டாரா. இல்ல ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரன் வந்துட்டாராம். ஆனால் என்றோ அவன் வாங்கி தந்த கை கடிகாரத்தை விற்று சென்னை வந்து சேர்ந்தான். அவன் நினைத்ததை போலவே ஒரு வேலை என்பது அவ்வளவு சுலபமா இல்லை. 1 மாதம் போகிறதுக்கே ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்ப இருக்க சிச்சுவேஷன்லாம் நம்ம வேலையை விட்டுறக்கூடாது, இன்னொரு வேலையை பிடிச்சிட்டு தான் இதை விடணுன்ற மாதிரி. அப்பவும் அப்படியேதானா. அவனது சிரமத்தை கேள்விப்பட்ட மாஜி முதலாளி பொது விருந்து ஒன்றில் தற்செயலாக சந்திப்பது போல் அவனை கண்டு பேசினார். வங்காளத்திலேயே உழைக்கும் பத்திரிகையாளர்கள் தங்களுக்கு ஒரு தனி பத்திரிகை நடத்துறாங்க, நீங்க அதுல வந்து வேலை செய்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டப்போ, இப்போது அவன் மீண்டும் பழைய இடத்தில் வேலைக்கு அமர்ந்த பின் தன்னை போன்ற பலரையும் சந்தித்து பேசி அவருக்கு திருப்பி வேலை கிடைச்சிருச்சு. அப்ப ஜாலியா மறுபடியும் பழைய வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டார். மாலை 6 மணிக்கு மேல ரூமுக்கு வந்தார் சந்திரன். பூட்டி இருக்கும் அரைக்கதவின் முன்னே ஒரு ஸ்டூலில் அமர்ந்திருந்த வேணு எழுந்து, நீ ரொம்ப இழைச்சு போயிட்டப்பா, அதாவது இவரை பார்க்க வேணு அவரே வந்திருக்காரு அப்படின்றத சொல்ல வராங்க தோல் மீது. அப்போ அவங்க கை எப்படி தள்ளி விட்டுட்டு சந்திரன் வந்து உள்ள போயிருக்காரு. ஓகேங்களா. சந்திரன் உனக்கு என் மேல கோபம் இல்லையே அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்டாராம் வேணு.
சந்துரு இப்போதான் ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போதான் ஞாபகம் வருது, நட்புன்னு எழுதிருந்தே ஒரு கதை, அது ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வேணு ஸ்டார்ட் பண்ணார். என்னை நினைச்சு நீ எழுதியிருந்தாலும் அந்த பணக்கார நண்பனின் பாத்திரம் ரொம்ப நல்லா இருந்தது. ஒருத்தனை தப்பா புரிஞ்சுக்கிறதுல கூட ஒரு எழுத்தாளனுக்கு நன்மை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அந்த ஸ்டார்ட் பண்றாரு கான்வர்சேஷனை. அன்னைக்கு ஏன் அவர் ஹெல்ப் பண்ணல அப்படின்றத இவர் வந்து இப்ப சொல்றாரு. அதாவது இவரை பத்தி அவர் ஒரு கதை எழுதியிருந்திருக்காரு, இவரோட கேரக்டரை தப்பா புரிஞ்சுக்கிட்டு அதை படிச்சுட்டு தான் இவர் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. இவன் தப்பாபிப்பிராயத்தை எவ்விதம் மாற்றுவது என்ற நினைப்பில் வேணு தொண்டையை கனைத்து கொண்டு பேச ஆரம்பித்தான். சந்துரு, நீ உன் கதையில எழுதிருந்தியே பணக்கார நட்பு நிரந்தரம் இல்லைன்னு, அந்த மாதிரி நம்ம சிநேகிதமும் ஆயிடக்கூடாது அப்படின்னு நான் அன்னைக்கு ஏன் நடந்துக்கிட்டேன் அப்படின்றத நான் சொல்லதான் முதல்ல வந்திருக்கேன். சந்திரன் அதை நம்ப முடியாது போல் வேணுவை பார்த்துக்கிட்டே இருந்தார். இப்படி உட்கார், நான் விளக்கமா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். என்று தன் அருகில் இருந்த நாற்காலியை அவன் கிட்ட வந்து உட்காரு அப்படின்னு சொன்னார். எனக்கு தொழில் முறையிலையும் அந்தஸ்து ரீதியிலையும் பல பேர் இருக்காங்க, நண்பர்கள் அப்படின்ற பேர்ல. அதனால் அதெல்லாம் பயன் கருதி போடுற வேஷம். அதாவது நான் பணக்காரன் அப்படின்றனால என்கிட்ட ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க, அதுல அவங்களுக்கு வந்து ஒரு பயன் இருக்கும் அப்படின்றனால அவங்க அப்படி பண்றாங்க. ஆனா அதெல்லாம் வந்து உண்மையான நட்பு கிடையாது. வாழ்க்கையில நட்பு அப்படின்றது ஏதோ ஒரு பயன், இவங்களால நமக்கு இது ஆகும் அப்படின்றது மூலமா நட்பு அப்படின்றது வரது கிடையாது. அப்படி வந்தா அது பேர் நட்பு அப்படின்றதும் கிடையாது. சரிங்களா? மனிதனுக்கு கிடைக்கிறது கூட ஒவ்வொரு அந்த மாதிரி மனிதனுக்கு நட்பு கிடைக்கிறது பெரிய விஷயம். அப்படிப்பட்ட நண்பனா யார் வேணாலும் இருக்கலாம். அப்படி நான் பலரை நினைச்சிருக்கேன், அவங்க உதவி அப்படின்னு நான் பலரை நினைச்சிருக்கேன். அவங்க உதவின்னு வரபோதெல்லாம் நான் கடமைன்னு நினைச்சு உதவி செஞ்சேன் சொல்றாரு. அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு அவர் ஏன் அன்னைக்கு அப்படி நடந்துக்கிட்டாருன்னு. ஆனா ஏதோ ஒரு புதிய பிரச்சனை வந்துட்டு இருக்கும் போதெல்லாம் என்கிட்டயே திருப்பி என்ன சார்ந்தே வருவாங்க. அதே போல நீயும் உதவின்னு வந்து நின்ன உடனே எனக்கு அதெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. அப்ப நீயும் உனக்கு எப்போ பணம் வேணும் அப்படின்னாலும் என்கிட்ட தான் வருவ. அப்போ பணத்துக்காக நீ என்கிட்ட பழகக்கூடாது, நமக்குள்ள ஒரு நட்பு இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நான் அன்னைக்கு சொன்னேன். உன்னை பத்தி ஒரு உயர்ந்த மனிதனின் உயிரான நட்பை பத்தி பொறுப்போட யோசிச்சேன் சந்துரு. உன்னோட பிரச்சனை நீ தான் சமாளிக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இப்ப நீ வேலையை விட்டுட்ட வந்துட்ட, நான் காசு கொடுக்குறேன், அதே போல நான் திருப்பி நான் பண்ணி நீ என்ன சார்ந்து இருக்கக்கூடாது. உனக்கு ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனைய நீ தான் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு அன்னைக்கு எனக்கு தோணுச்சு. அன்னைக்கு அப்படி தோணுனாலதான் நான் வந்து உன்னை அந்த மாதிரி உன்கிட்ட நான் நடந்துக்கிட்டேன். அது போல நான் நடந்துக்கிட்டனாலதான் இன்னைக்கு உன்னால ஒரு புதுசா அந்த கோவத்திலேயே அந்த இதுலயே அந்த விரக்தியிலேயே நீ என்ன பண்ணிருக்க, உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கணும், உனக்குன்னு ஒரு விஷயத்த நீ ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு உனக்கு அன்னைக்கு தோணுச்சு. ஸோ உனக்கு நீ அந்த மாதிரி மாறணும், பொறுப்பில்லாதவனா ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் உன்கிட்ட அன்னைக்கு நடந்துக்கிட்டேன். முதல்ல நான் எதுக்காக அப்படி நடந்துக்கிட்டேன் நீ புரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு இவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. வாழ்க்கை அப்படின்றது ஒரு போராட்டம்னு சொன்னா போதாது. இந்த உலகத்துல போராடி சாதிக்க வேண்டிய காரியம் நிறைய இருக்கு. உன்னை நம்பாம நீ என்ன நம்பி ஓடி வந்தா அது சரியாகுமா? நீ இருக்கிற இடத்துலதான் நிலையான்னு இருக்கணும். நீ என்ன பண்றியோ அதுதான் பண்ணணும். நட்பு அப்படின்றது ஒரு சுமை கிடையாது, நீ தானே சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சாரு வேணு. சந்திரனுக்கு அப்பதான் புரிஞ்சுது. அப்ப வேணுவை பார்த்து ஒரு சிரிச்சு, அப்பாடா எல்லா நண்பர்கள் கிட்டையும் செய்த தப்ப உன்கிட்டையும் நான் செய்ய விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிரியமா அந்த ஷூட் என்ற அட்டை பெட்டியை திறந்து அவன் முன் வைத்தார் வேணு. இப்ப சொல்லு உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பர்ஸை திறந்தார். இப்ப நீ எவ்வளவு பணம் கேட்கிறே நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பர்ஸை திறக்கும் போது சந்திரன் என்ன பண்ணிட்டாரு, எனக்கு அதெல்லாம் எதுவும் வேணாம்ப்பா, நான் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு, ஓகே இப்ப இதுதான் நட்பு, உனக்கு ஒண்ணுன்னா நான் வந்து நிப்பேன், ஆனா அது பண தேவையால இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அது இந்த கதையை வந்து அழகா சொல்லியிருக்காங்க. இது ஜெயகாந்தன் ஐயாவுடைய படைப்புகள். தனியா ஷார்ட்ல பார்க்கலாம். இந்த ஸ்டோரியே 18 minutes ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.